ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைகளுக்கு ஆதாரமாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கள். பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கள். ஏன்னு சொன்னால், இந்த கடைசி காலத்தில் சாத்தான் அப்படியே சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். யாரை விளங்கலாம், யாரை பேரை போடலாம், எந்த குடும்பத்தை அழிக்கலாம் என்று சொல்லி அவன் அப்படியே சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் காணப்படுகிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை. சிலருடைய வாழ்க்கையில் நிம்மதியை பார்க்க முடியும் கடன் பாரத்தினால, சிலருடைய வாழ்க்கையில் வியாதி, சிலருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு சண்டை, கலக்கம், தூக்கம் இல்லை. ஏதோ ஒரு காரணம் இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஏன் இதெல்லாம் வருகிறது என்று சொன்னால், ஒரு பகுதியில் இங்கே சொல்லப்பட்ட பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க அப்படி என்று சொன்னால், சில பகுதியில் நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் பிரச்சனைகள் அதிகமாக வருகிறது. சில குடும்பத்தில் சண்டை, சில அம்மாக்களுடைய வாய் பயங்கரமாக இருக்கும், ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பாங்க. அந்த வீட்டுக்காரர் கூட பேசினால் அந்த வீட்டில் எப்படி இருக்கும், பயங்கரமாக ஒரு அதிர்வு உண்டாகும். அந்த வீடு ஒரு பெரிய சண்டையினுடைய வீட்டை போல காணப்படுகிறது. சண்டைக்காரையோட வீட்டில் குடியிருக்கிறதை காட்டிலும் ஒரு வீட்டினுடைய மூலையில் போய் உட்காருகிறதை நலம் என்று சொல்லி காணப்படுகிறது. அப்படின்னு யோசிக்கணும். ஒரு பிரச்சனை ஒரு பகுதியில் எழும்புனா நம்ம தாழ்ந்து அப்படியே ஒதுங்கி அப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாறி நின்னா சில பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சு கொள்ள முடியும். ஒரு தேவ மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை. அவருடைய வீட்டில் பயங்கர சண்டை நடக்கும். ஆதி நாட்களில் பயங்கர சண்டை. அவருடைய மனைவி கொஞ்சம் காசு நல்லா சம்பாதிப்பாங்க, வேலை டீச்சர். ஒவ்வொரு மாதம் காசு வாங்கிட்டு வந்த உடனே அந்த அம்மா சொல்லுவோம், நான் சம்பாதித்த பணத்தில் நீ சாப்பிடுகிறாய் என்று சொல்லி. இவர் கொஞ்சம் கோபம் உள்ளவர். இவர் உடனே நினைச்சு ஏதாவது அடிக்கிறது, ஏதாவது பண்ணி ஏதாவது நடக்கும். ஆனால் அந்த பகுதியில் அவர் என்ன செய்தார் சொன்னால், ஒரு நாள் இந்த அம்மா சண்டை பிடிக்கிற வேலையில் இவர் பண்ணி எடுத்துட்டு அப்படியே பல கிலோமீட்டர் அப்படியே சுற்றிட்டு பின்ன கடைசி ஆகும் பொழுது, சாயங்காலம் இருட்டார் ஆகும் பொழுது வீட்டில் அப்படியே வந்து உட்கார்ந்துவார். இப்படி அநேக நாட்கள் இவருடைய அந்த பகுதியில் அவர் கடந்து போனது கொடுத்தோம். அந்த வீட்டில் பிற சண்டையே அப்படியே இல்லாமல் போய்விட்டது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அப்போ யோசித்து பாருங்க, அந்த சண்டை என்கிற அந்த ஆவியின் மத்தியில் நம்ம உட்கார்ந்து இருந்தால் பயங்கர பிரச்சனைகளாக இருக்கும். அப்போ உங்கள் வீட்டில் என்னென்ன பகுதியில் அந்த பிரச்சனை வருகிறதோ அந்த நேரத்தில் முழங்கால் படி போடணும். ஆண்டவரே, எனக்கு அதனுடைய ஒரு ஞானத்தை எனக்கு தாருங்க, ஒரு புத்தியை தாருங்க, ஒரு அறிவை எனக்கு தாருங்க. ஆண்டவரே, என்ன பிரச்சனைக்கு ஒரு விடுதலை உண்டு. கடன் பாரமா யோசிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல ஆலோசனைகளை கேட்கணும். ஆண்டவரே, இந்த ஆலோசனை எனக்கு தாருங்க. இந்த கடன் வாங்கலாமா, வாங்கக்கூடாதா? ஏன்னு சொன்னால், இன்னைக்கு கடன் வாங்கி வாங்கி அநேக குடும்பங்கள் தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்க. வீட்டில் நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது. அவங்க உண்மை சம்பாதித்தாலும் கடைசியில் பார்க்கும் பொழுது வட்டிக்காரன் கொண்டு போகிற ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. அந்த வீட்டு தலைவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க என்ன சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் பதில் தருவார். ஒரு குடும்பத்தை நடத்துகிறதற்கு, அந்த கடன் பகுதியில் இருந்து ஒரு விடுதலை தருகிறதற்கு, அதை எப்படி தீர்க்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை தருவார். கைவிடவே மாட்டார். அதனால இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியும் யோசித்து பாருங்க. சிலர் வியாதி, அந்த வியாதியில் அடிமைப்பட்டு இருப்பாங்க, விடுதலை இல்லாத படிக்க தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு பகுதியிலும் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகும். அந்த இயேசுடைய ரத்தம் உங்களுக்கு ஒரு விடுதலை தரும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். அதனால கலங்கி போகக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, என் குடும்பத்தை அழிக்க நினைத்த ஆவி இயேசுவின் நாமத்தினால அதை நான் துரத்துகிற ஆண்டவரே,
எனக்கு அந்த பலனை தாருங்க, அந்த அபிஷேகத்தை தாருங்க அப்பா. சாத்தான் என் வீட்டில் வந்து உட்காரக்கூடாது, தலை விரித்து ஆடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு அந்த பலனை தாருங்க, அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இதெல்லாம் ஏன் ஒன்றை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த கடைசி காலத்தில் சாத்தானுக்கு ஒன்னே ஒன்று தெரியும், ஒருத்தனை வர விடக்கூடாதுன்னு சொல்லி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் அனிதினம் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் யுத்தத்தினுடைய ஆவியை, குட்டி சாத்தானுடைய கிரிகைகளை அவன் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அதனால நம்ம ஞானமுடையவர்களாக, ஆவிகளை பகுத்தறிகிறவர்களாக, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இவை எல்லாவற்றிலிருந்து என்னை தப்பித்துக் கொள்கிறதற்கு, என் வீடு, என் பிள்ளைகளை எல்லாம் பாதுகாக்கிறதற்கு எனக்கு கிருபையை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் தருவார், தராமல் இருக்க மாட்டார். அதனால தான் நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லிற பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லி, அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கிறதுனால தான் நிபுணமான பிரச்சனைகள் வருகிறது. பல பிரச்சனைகளை கொண்டு போடுகிறதற்காக அவன் வழிகளை பார்த்து கொண்டு இருக்கிறான். நம்ம வழி திறக்கிறதுனால தான், வாசல்களை திறந்து போடுகிறதுனால தான் உள்ளே வருகிறான். அப்போ மனிதனும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெப அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்தின் பிள்ளைகள், என் வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதில் பதில் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். எந்த பிரச்சனைக்கும் ஜெபிக்கிற மனுஷன் ஒரு நாள் தோற்று போனதே இல்லை. ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் காட்டி கொடுப்பார், எல்லாவற்றையும் காட்டி கொடுப்பார். அவர் காட்டி கொடுத்து அதிலிருந்து ஒரு வழியை சொல்லிக் கொடுப்பார் தப்பித்துக் கொள்கிறதற்காக. அதனால பிரச்சனைகள் வரும் பொழுது தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சாத்தானை துரத்த வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய கிரிகைகள் உங்கள் வீட்டில் வராதபடிக்கு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு தாருங்க, உம்முடைய வல்லமை எனக்கு தாருங்க ஆண்டவரே, என் வீடு ஒரு ஜெப வீடாக மாற்றுங்க. இன்றைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது குடும்ப ஜெபம் என்கிறது பார்க்க முடியவில்லை. ஒரு நாட்களில் இந்த சிறு பிராயத்தில் எந்த ஒரு வீட்டில் ஆனாலும் சரி குடும்ப ஜெபங்கள் காணப்பட்டது. அதிகாலையில் சில வயதானவர்கள் எழும்பி இருந்து ஜெபிப்பாங்க. அந்த ஜெபித்த அந்த வீடுகளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்பட்டது. இன்றைக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தேவப்பிள்ளை, உன் வீடுகள் ஜெபிக்கிற வீடாக மாறட்டும். உங்கள் வீடு கர்த்தருடைய மகிமை ஆசீர்வாதங்கள் தங்குகிற வீடாக மாறட்டும். பரலோக தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற பெத்தேலாக காணப்படட்டும். அப்படி இருந்தால்தான் இனி வரும் போராட்டத்திலும் அழிவிலிருந்து நம்மளை பாதுகாக்க முடியும், உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இடமே கொடுக்கக்கூடாது, அவன் அழிக்கிறவன். பாருங்க, யோபனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் ஊஸ்து தேசத்தில் ஒரு சீமானாக இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் தெல்லாம் ஆடு மாடுகள் ஒட்டம் எல்லாம் நிறைவோடு காணப்பட்டது. ஆனால் சாத்தானுக்கு ஒரு எரிச்சல், இவன் எப்படியாவது அழிக்கணும், அந்த குடும்பத்தை நிர்மலம் பண்ணணும், பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும். வருகிறான், தேவ புத்திரனுடைய நடுவில் வருகிறான், தேவனுடைய சன்னதியில் வருகிறான். ஆண்டவர் கேட்கிறார், எங்கிருந்து வருகிறாய்? பூமி மொத்தம் லாவிக்கொண்டு வருகிறான், ஒவ்வொருவரை பார்த்து பார்த்து வருகிறான். ஆண்டவர் கேட்கிறேன், தாசனா யோவன் மேலே கவனம் வைத்தாயோ? சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறது, அவனை போல நான் யாரையும் பார்க்கவில்லை என்று சாட்சி கொடுக்கிறான். உன்னை சாத்தா என்ன சொல்லுகிறான்னு சொன்னான், ஒன்று திறந்து விட்டு பாரு, உண்மை மறுதளிப்பாரான்னு சொல்லி பாருன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஓகே, ஒன்று திறந்து விடுகிறேன், ஆனால் ஒன்னே அவன் மேலே மாத்திரம் கை போடாதுன்னு சொன்ன. எல்லாம் அவனு ஒன்னொன்னாச்சு போனது. பிள்ளைகள் 10 பிள்ளைகள், ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் டப்பு டப்பு ஒரே நாள். மனைவி சொல்லுகிறா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஆனால் அவன் கர்த்தரை மறுதலிக்கவில்லை. சாத்தான் உள்ளே வந்தால், குடும்பத்துக்குள்ளே வந்தால் இவனமாக தான் அவன் செய்வான். அவன் அழிக்கிறவன், அவன் கொலைக்காரன், குடும்பத்தை அழிக்க நினைக்கிறவன். அதனால தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரை கிருபைகளை ஊற்றும், கிருபையை தாரும், கிருபையை தாரும், கிருபையை தாரும். சோதனைக்காரன் குடும்பத்தில் ஆளுகை செய்யக்கூடாது, சாத்தானுங்க வீட்டில் வரக்கூடாதப்பா,
எங்கள் வீடை சுற்றி வேலி அடைங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாப்பார், நிச்சயம் பாதுகாப்பார். இடம் கூடாதுங்க எந்த விஷயத்திலும். இயேசுதான் எல்லா பகுதிகளிலும் வந்து ஒரு லீடராக உட்கார வேண்டும், ஆலோசனைக்காரராக உட்கார வேண்டும், ஒரு தகப்பனாக ஒரு போதகராக வந்து உட்கார வேண்டும். அவருக்கு முதலிடம் கொடுங்க. வேற எந்த ஒரு கிரியைகளுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கவே கூடாது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனை போராட்டத்தில் நாம் அதிலிருந்து ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார், நாம் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார், ஒன்றே ஒன்று கர்த்தருடைய கிருபை. ஆண்டவர் நம்முடைய வீட்டில் ஆளுகை செய்யும், நம்ம வீட்டில் வர வேண்டும். நமக்கு ஒரு தகப்பனாக, ஒரு போதகராக, ஒரு லீடராக இருக்கும் பொழுது நிச்சயம் நம்ம பாதுகாக்க முடியும். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒன்றே ஒன்று, சாத்தானுக்கு இடம் கூடாதிருங்கள். தேவ பிள்ளையே, அருமை பிரதர் சிஸ்டர், சாத்தானுக்கு இடம் கூடாதிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் அந்த அசைவாடுங்கள். அவருக்கு இடம் கொடுங்க, அவரோடு நெருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரோஜனப்படுறது, அநேகருக்கு பகிர்ந்து கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபிங்க, சோர்ந்து போகாதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கட்டுவார், நாட்டுவார், இடிக்கவே மாட்டார், கிருபையில் ஊற்றிக்கொண்டே இருப்பார். உங்களுக்காக ஜெபிக்கணும். கண்களை மூடுவீர்களா? பரலோக பிதாவே, ஸ்துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உடைய கிருபை தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஹalleluya பரிசுத்தாவினுடைய ஆளுகை உண்டாகட்டும். கர்த்தாவே, உடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும். எல்லா தடைகளை மாற்றுங்க, எல்லா தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya. ஓ தேவனே, ஸ்துதிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற வியாதிகள், சாபங்கள், கட்டிகள், பலவன்மை கிரிகள், அந்த காலத்துடைய கிரிகள் எல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் எரிந்து போவதாக கர்த்தர் மகிமைப்படுங்க. பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.